சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எங்க சார் போறாங்க? சார் சுகன்யா. அம்மா, யாரம்மா தேடுறீங்க? என் பொண்ணதாம்மா தேடிட்டு இருக்கேன். உங்க பொண்ணு எப்படி இருப்பான்னு உங்களுக்கே தெரியாதேம்மா. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி உங்க பொண்ணு தேடி? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. என் பொண்ணுதான் என்கிட்ட சொன்னாமா, நான் தொலைஞ்ச இடத்துல தான் இருக்கேன், என்னை வந்து கூட்டிட்டு போங்கன்னா. அப்படி இருக்கும்போது நான் அவளை எப்படி தேடாம இருப்பேன் சொல்லு? அவளை நான் இந்த கோவில தான் தொலைச்சேன் அப்படின்னா அவ இந்த கோயிலுக்கு தானே வருவா. வருவா, அவ கண்டிப்பா வருவா மீனா. அம்மா, நான் தான் உங்க பொண்ணு இந்துன்னு என் முன்னாடி வந்து நிப்பா பாரு. சுகன்யா, நாம நம்ம பொண்ணை தேடுறது முக்கியம்தான். ஆனா இப்ப நம்ம பொண்ணு எப்படி இருப்பான்னு நமக்கு தெரியாது இல்லம்மா. அதனால நம்ம அந்த சித்தர் எங்க இருக்காருன்னு தேடுவோம். நம்ம பொண்ணை பத்தி நமக்கு தெரியலனாலும் அந்த சித்தருக்கு தெரியும். அவர் நம்ம பொண்ணு இங்கதான் இருப்பா, அங்கதான் இருப்பான்னு சொல்லுவார்ல. அதை வச்சு நம்ம பொண்ணை நம்ம ஈஸியா தேடி கண்டுபிடிச்சிடலாம். சரியா? சார், கோவில் பூரா அவரை தேடிட்டோமே சார். சித்தரும் இங்க இல்லையே சார். அம்மா. சுகன்யா, அம்மா, என் பொண்ணு எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு எனக்கு காட்டு. நான் என் பொண்ணை இன்னைக்கு பார்க்காம நான் இங்க இருந்து போகவே மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, என் பொண்ணோட தான் நான் இந்த கோவிலை விட்டு வெளியே போவேன். ஒருவேளை என் பொண்ணு இல்லாம என்னை இங்க இருந்து அனுப்பணும்னு நீ முடிவு பண்ணிட்டனா, என் உயிரை எடுத்துக்கிட்டு வெறும் பொணத்தை மட்டும் இங்க இருந்து அனுப்பு. அம்மா, அம்மா, என்னம்மா இப்படி எல்லாம் வேண்டீங்க? இது 1 வருஷம் 2 வருஷம் வேண்டுதல் இல்ல மீனா, பல வருஷம் வேண்டுதல். இது இன்னைக்கு நிறைவேறியே ஆகணும். என் பொண்ண பார்த்து நான் அவளை அப்படியே தொட்டு தழுவி அவ கால்ல விழுந்து என் உயிரை விடணும்னு தான் இப்ப வரைக்கும் இந்த உயிரை கையில புடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்ப வரைக்கும் எனக்கு அந்த பாக்கியத்தை இந்த அம்மன் கொடுக்கவே இல்லை. இதுக்கு மேல அவளை பார்க்காம நான் மட்டும் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன்? அம்மா, அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா. கடவுள் மேல நம்பிக்கை வைங்க. நான் வேணான்லாம் சொல்லல. உங்க நம்பிக்கை நிறைவேறணும்னு நானும் தான் ஆசைப்படுறேன். இந்த அம்மன் கிட்ட உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேம்மா. ஆனா எக்காரணத்து கொண்டும் நீங்க உங்க உயிரை விடுறேன்னு மட்டும் இன்னொரு வாட்டி சொல்லாதீங்கம்மா. உனக்கு தெரியாது மீனா, என் மனசுல என் பொண்ண பார்க்காம தினம் தினம் நான் ஒரு வலி அனுபவிச்சுட்டு இருக்கேன். அப்படி ஒரு வலி வேற எந்த தாய்க்குமே வரவே கூடாது.